Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி சின்ன பேக்ஸ் நம்ம ஏதாவது கடையில போய் பொருட்கள் வாங்கும்போதோ இல்லாட்டி ஏதாவது ஃபங்க்ஷன்லயோ நிறைய நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். இது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கிறதுனால நமக்கு தூக்கி போடவும் மனசு வராது. சோ இந்த பேக்ஸை எப்படிலாம் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பேக் பார்க்கும்போதே தெரியும் இது வந்து ஒரு தாம்பூலம் பேக். இதோட மாடல் இப்படி இருக்கு. இப்போ இதை என்ன பண்ண போறோம், சிம்பிளா சென்டர்ல ஃபோல்ட் பண்ணி உள்பக்கமா இன்சர்ட் பண்ணிக்க போறோம். இப்போ ஒரே நிமிஷத்துலயே நம்ம இதை வந்து ஒரு டூயல் பர்பஸ் பேக்கா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த சைடுல வந்து நமக்கு ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கு. இதுல வந்து ஏதாவது ஷாப் பில்ஸ், ரெசிப்ட்ஸ், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு அந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் இதுல வச்சுக்கலாம். இந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்க மாதிரி இந்த பேக்கை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஆணியில மாட்டிக்கலாம். அண்ட் இது நல்லா திக்கா இருக்கிறதுனால நம்ம ஃபோல்ட் பண்ணி உள்பக்கமா மடிச்சது வந்து வெளியில வராது. எதர் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் ஷெல்ஃப் ஆர்கனைசரா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஹேண்டலையும் எதர் கட் பண்ணிடலாம், இல்லைன்னா உள்பக்கம் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஆர்கனைசரா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இது நல்லா திக்கா தான் இருக்கு, பட் சைட்ல இருக்க கிளாத் வந்து தின்னா இருக்கிறதுனால தேவைப்பட்டா இந்த மாதிரி கார்ட்போர்டு ஏதாவது இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த லென்த்துக்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன் அண்ட் சைடில் இன்சர்ட் பண்ணுறதுக்கும் ரெண்டு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த பீஸை மட்டும் கார்னர்ஸில் ஷேப் பண்ணிக்கிறேன். இந்த கார்ட்போர்டு வந்து தரையில் இடிக்காமல் இருக்கணும், ஸோ கொஞ்சம் சின்ன சைஸில் எடுத்துக்கலாம். உள்ளே வைக்கும்போது இந்த சைட் பீஸ்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சைட் பீஸ் வந்து உள்பக்கமும் இருக்கு, ஸோ ரெண்டு பக்கத்துலையும் அதை ஓப்பன் பண்ணி அதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது வெளியிலே வராது. ஃபர்ஸ்ட் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பேக் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக்கை திருப்பிக்கலாம். இந்த ஆர்கனைசருக்கு இந்த ஹேண்டில்ஸ் தேவைப்படாது, ஸோ ரிமூவ் பண்ணிடுறேன். இதை வந்து நம்ம வேற ஒரு ஆர்கனைசருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் லென்த் 15 இன்ச்சை இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு முறை வந்து 4.5 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்க பேக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாட்டமில் 1.5 இன்ச் விட்டுருக்கேன். இதை இப்போ ஸ்கொயர் ஷேப்க்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் ஸ்டிச்சிங் லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த ஆர்கனைசரை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா திக்கான துணியாக இருந்தாலும் சைடில் வந்து கீழ்ப்பக்கம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல மட்டும் இந்த ஒயிட் பார்ட்டில் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைட்லையும் இந்த ஒயிட் பார்ட்டில் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பேஸில் வந்து சிங்கிள் லேயர் கிளாத் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது கார்ட்போர்ட் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட செகண்ட் ஆர்கனைசர் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட தேர்ட் ஆர்கனைசரை இந்த 10 kg அரிசி பேக்கில் ரெடி பண்ணலாம். இந்த டோட்டல் லென்த் 18 இன்ச்சை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த ஆர்கனைசரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்டு பேஸ்கெட் மாதிரி ரெடி பண்ணுறோம். சைடில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மேல் பக்கமும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த கேப்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கேப்குள்ளே இன்சர்ட் பண்ணி மேலே மட்டும் ஸ்டிச் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கையிலேயே ரெண்டு சைட்லையும் ஸ்விட்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணுறதுனால இது ஒரு நார்மல் பேஸ்கெட் மாதிரி தூக்க முடியும். இதில் வெயிட் இருந்தால் கூட தூக்க முடியும். அதர்வைஸ் நம்ம இதை தள்ளி தான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ அதனால சைடில் ஸ்விட்ச் பண்ணிடுறேன். ரெண்டு சைட்லையும் இந்த மேலே மட்டும் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டா மற்ற ரெண்டு சைட்லையும்
அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கார்ட்போர்டை கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை வெறுமை இன்சர்ட் பண்ணிட்டா கூட போதும். பட் நான் வந்து மேல் பக்கம் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஹேண்டிலோட லென்த்தை விட 1 இன்ச் 2 சைடும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சின்ன பேஸ்கெட்டில் ஃப்ரூட்ஸோ டாய்ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஹேண்டிலோட லென்த்தை குறைக்கிறதுக்கு உள்பக்கம் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேஸ்கெட் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி பண்ண அதே சைஸில் இருக்க இன்னொரு பேக் எடுத்துக்கிறேன். இதுலேயும் நான் அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பட் ஃபோல்டிங்கோட அளவு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டோட்டல் 18 இன்ச்சை இந்த மாதிரி 4 பார்ட்டாக டிவைட் பண்ணி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைட்லேயும் 2 இன்ச்சுக்கு ட்ரையாங்கிள் வெளியில் தெரியாத மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இந்த பாக்ஸோட வித்தாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எங்கே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ டிசைட் பண்ணிவிட்டு அங்கே பின் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நாலு சைடில் பின் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இது 4 சைட்லையும் ஸ்டிச் பண்ணிக்கணும். கீழ்ப்பக்கம் எங்கே நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து ஆரம்பித்து மேலே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நாலு சைட்லையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வெஜிடபிள் பாஸ்கெட்டை குயிக்காக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆர்கனைசர் பார்க்கலாம். இது வந்து ஒரு சாரி பேக். லென்த் வந்து 18 இன்ச்சஸ் இருக்கு. இதை வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்க இத்தனை டிஃப்ரெண்ட் பேக்கில் அட்லீஸ்ட் 1-2 பேக்காவது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசரை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா லேயரும் ஒரே அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த 2 கார்னரையும் மேல் பக்கமாக இழுத்துக்கலாம். இந்த பக்கத்தில் 4 பார்ட்டிஷன்ஸ் இருக்கு. இந்த பக்கத்தில் 3 இருக்கு. ஸோ நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி இதை வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம லெட்டர்ஸ் இல்லை வந்து ஆதார் கார்டு இல்லை ரெசிப்ட்ஸ் அந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். பட் இப்போ நம்ம இதை வந்து வேறு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து ஆக்சுவலாக 3 டிஃப்ரெண்ட் வேலை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது ஒரு கேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வெளியில் போகிறோம், ஏதாவது மழை வந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை எடுத்து அப்படியே நம்ம தலையில் போட்டுக்கலாம். தலையில் வந்து சட்டனி ஈரமாகாது. பட் இதை நம்ம பர்ஸ் மாதிரியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து டாப் சைடில் வச்சுருக்கேன். இந்த பர்ஸை வந்து அப்படியே யூஸ் பண்ணாமல் இதில் நடுவில் சில இடத்துல ஸ்டிச் பண்ணி நிறைய பார்ட்டிஷன்ஸ் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். உள்பக்கம் ஒரு 3 இன்ச் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லையும் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளோட பார்ட்டிஷன் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இதில் மொத்தம் 7 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு 7 செட்டு சாக்ஸ் இருந்ததுன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னர் வேர்ஸும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். 2 சைட்லையும் 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உள்பக்கம் இருக்கிற ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் 3 இன்ச் வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம கையிலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். கையில் தான் ஸ்டிச் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் இந்த லென்த்தி பேப்பர் பேக்கை கன்வெர்ட் பண்ணலாம். இதோட லென்த் வந்து 16 இன்ச் இருக்கு, வித் 12 இன்ச். சைட்லேயும் பாட்டத்துலேயும் 4 இன்ச் இருக்கு. உங்ககிட்ட இருக்க பேக் இதே சைஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதே மாடலில் உங்ககிட்ட ஏதாவது பேக் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாடல் ஆர்கனைசரை ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து இதை ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸாக தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேண்டில் பார்ட்டை தனியாக கட் பண்ணிக்கிறேன். இதில் ஆல்ரெடி இங்கே கீழே வந்து சின்ன ஹோல்ஸ் இருக்குது, அதனால் இதை டபுள் லேயராக இதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி மாடல் பேப்பர் பேக்கெல்லாம் உள்பக்கமோ வெளிப்பக்கமோ ஃபோல்ட் பண்ணும்போது பேக்கு கிழியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பாட்டமை வந்து டபுள் லேயராக மாற்றிக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். என்னோடய பேக்கில் வந்து ஹோல் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பாட்டமில் வந்து டபுள் லேயராக வச்சுட்டேன். இப்போ எவ்ரி டைம் நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடில் இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த பாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி மடிக்கணும். அப்போ தான் நமக்கு பேப்பர் பேக்கை உள்பக்கமோ வெளிப்பக்கமோ ஈஸியாக ஃபோல்ட் பண்ண முடியும். எந்த இடத்துல நம்ம மடிக்க போகிறோமோ அங்கேயே வந்து ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மேல் பக்கத்தில் நம்ம மடித்த லைன் இருக்குது, கரெக்டாக அந்த லைனில் வந்து இன்னர் சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே ஃபோல்ட் பண்ணணுமோ அங்கே இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணணும். இதில் இருக்க ஹேண்டில் பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு கட் பண்ணிக்கணும். பாட்டமில் ஃபோல்ட் பண்ண டபுள் லேயர், சைட் லேயர் எல்லாத்துலேயும் வந்து கம் பேஸ்ட் பண்ணி ஒட்டிடலாம். இந்த ரெண்டு ஹேண்டிலையும் கூட சைடில் ஒட்டிடலாம். உள்பக்கத்துலேயும் இந்த லெஃப்ட் ஓவர் பீஸை ஒட்டிடலாம். இதை கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு பார்க்கலாம். நம்ம ஃபைனல் ஆர்கனைசர் கிளாத் ஆர்கனைசர், வெரி வெரி சிம்பிள் ஆர்கனைசர். இதுவும் ஒரு பெரிய சாரீ பேக், ரெண்டு சைடும் நல்லா ப்ராடாக இருக்குது, ஜிப்பு வேறு இருக்குது. இது ஜஸ்ட் ஒரே நிமிஷத்துலேயே ஒரு கிளாத் ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணிடலாம். சென்டரில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணும்போது ஜிப்பு உள்பக்கமாகவும் இருக்கலாம், இல்லை வெளிப்பக்கமாகவும் இருக்கலாம். கார்னர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி ஷேப் ப்ராப்பராக இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். சைடோட அளவையும் பாட்டம் அளவையும் மெஷர் பண்ணி அந்த அளவுக்கு கார்ட்போர்ட் கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிடலாம். ஜிப்பு ஓப்பன் பண்ணி ரெண்டு சைட்லையும் கார்ட்போர்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு பாட்டம்லேயும் கார்ட்போர்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணிடணும். டோட்டலாக 5 சைடுக்கும் கார்ட்போர்ட் இன்சர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த 3 கார்ட்போர்ட்லேயே பாக்ஸ் வந்து நல்லா ஸ்டேபிளாக ஃபார்ம் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி 3 கார்ட்போர்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு இந்த பேக் யூஸ் பண்ணாத போது இதை ஃபோல்ட் பண்ணி வைக்க முடியும். கார்ட்போர்ட் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஷேப் எல்லாம் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிளாத் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. சைடில் வந்து நான் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கிளாத் ஆர்கனைசராக யூஸ் பண்ண போகிறதுனால ஒரே பக்கம் மட்டும் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு ரெண்டு சைட்லையும் ஸ்டிச் பண்ணிடலாம். எல்லா ஆர்கனைசரும் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைசரில் எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்கனைசரில் கிச்சன் டவல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு சைட்லையும் அட்டை வச்சும் நான் ஸ்டிச் கூட பண்ணலை, இருந்தாலும் அது வெளியில் வராது, அந்தளவுக்கு டைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பேக்கையும் கிச்சன் திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி பிளேட்டை கவர் பண்ணுறதுக்கான கிளாத், நைஃப், சிசர்ஸ், பாட்டில் ஓப்பனர், ரப்பர் பேண்ட், இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் ஸ்டிச்சிங்க்கு தேவையான லேஸ், கோல்டு அண்ட் சில்வர் லேஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ பார்க்கும்போதே எல்லாமே தெரியும். ஸோ எது வேணுமோ ஈஸியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரூட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரூட் பேஸ்கெட். நெக்ஸ்ட் இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஆர்கனைசரில் நான் வந்து அயன் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி கிளாத் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபைனல் ஆர்கனைசர் கிளாத் ஆர்கனைசர். இதில் டாய்ஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லேயும் ஹேண்டில் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.